அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா மைதீன் நேற்று நைட்டு 1 மணிக்கு ஊர்லேருந்து வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அலியும் மைதீன் ரூமுக்கு வந்துட்டானா. அப்போலே கால் பண்ணால் சமைச்சிருக்கோம், நீ அங்கே சாப்பிடுவான்னு. நான் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன்னா இப்போ மணி 4 மணி ஆகுது. இப்போ போய் அவங்க பார்த்துட்டு வந்துடலாம். சரி, அலி பார்த்தீங்கன்னா சாமான் எல்லாமே கொடுத்து விட்ருக்கான் மைதீன்கிட்ட. சிப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டு, அப்புறம் நிறைய கொடுத்து விட்டேன்னு சொன்னான். இப்போ எனக்கும் கேட்டார் ஊரில் வச்சு, நான் கிளம்ப போகிறேன், அவனுக்கு எதுவும் கொண்டு வரணும், நம்ம வெக்கேஷன் தானே போகிறோம், ஸோ நமக்கு எதுக்கு சாமான் சொல்லி நான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ போயிட்டு பாட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதானில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த ஹிந்திக்கார டிரைவர் வந்துட்டு இப்படி பண்ணிட்டான், ஸோ ஒரு டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதிலே நிறைய ரிட்டன் டிரைவர் வந்து கமெண்ட் பண்ணி பாஸ்போர்ட் காப்பிலாம் அனுப்பியிருந்தீங்க. அதை பார்த்தீங்கன்னா நேற்று ஏர்போர்ட்டு போயிட்டு வரையில் கஃபில்கிட்ட சொன்னேன். கஃபில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளைக்காச்சும் ஆஃபீஸுக்கு போயிட்டு முதல்ல ஹிந்திக்காரன் எடுத்தாங்களா, அந்த ஏஜென்ட் என்ன சொல்கிறான், அதாவது அந்த ஏஜென்ட் தானே பொறுப்பு. நான் ஹிந்திக்காரன் வந்துட்டு அவனுக்கு இக்காமெல்லாம் அடிச்சாச்சு, அதனால் அந்த ஏஜென்ட் டிரைவர் இருக்குதுன்னு சொன்னான்னா நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிடுவோம். அப்படி இல்லைன்னா நீ அனுப்பு, நான் ஒரு 4 பேர்த்தில் யாரையாவது ஒருத்தர் செலக்ட் பண்ணுவோம், ஒருத்தர் இங்கே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2000 சம்பளத்துக்கு. அதுக்கப்புறம் தனாசில் மாறணும் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிங்க. தனாசில் வந்து முதல்ல மாறலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல. கஃபில் வேணா தனாசில்ட்டாங்க. அப்புறம் புது டிரைவர் கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. புது டிரைவர் பார்த்தீங்கன்னா வேகன்சி வரல. மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி டிரைவர் வேகன்சி பக்கத்தில் யாரும் கேட்டால் கூட நான் எடுத்து கொடுக்குறதில்ல. ஏன்னா வீடு எப்படி இருக்குதுன்னு தெரில, அதாவது வேலை எப்படி இருக்குதுன்னு தெரில. இப்போ நான் இங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டால் நமக்கும் தானே அது கஷ்டம். ஸோ இவன் தான் எடுத்து விட்டான், இவனால தான் கஷ்டம்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் ஃப்ரீயாலாம் விசா தரேன் இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறதில்ல. எனக்கு என் வீட்டில் நான் வேலை பார்க்குறனால என் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். லேட்டான சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், ஸோ நல்லா பார்ப்பாங்க. அதனால இந்த வீட்டுக்கு நான் ரெடி பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தனாசில் வேணும்னு சொல்லி ஸ்ரீலங்காவிலேருந்து வீடியோ பார்த்துட்டு, ஸோ தனாசில் எடுக்க முடியாது, ஸோ அதனால் கொஞ்சம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, தனாசில் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வேறு எதுவும் ரிட்டன் இந்த மாதிரி நல்ல இடம் வந்துச்சுன்னா, எங்கள் கஃபில் ரிலேஷனில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ போயிட்டு அலையும் பார்த்துட்டு மதியானையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நானும் பார்த்தீங்கன்னா நல்லா மனசு விட்டு கஃபில்கிட்ட பேசினேன். ஸோ அவன் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் வந்திருக்கான். ஏஜென்ட்டை 1 லட்சம் கொடுத்துருக்கான், டிக்கெட் போட்டிருக்கான். ஸோ அப்போ சொன்னார், ஏன் 1 லட்சம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டேங்காங்கன்னு. ஸோ அப்போ நான் சொன்னேன், நான் பார்த்தீங்கன்னா பாபா நீங்கள் எடுக்கதா இருந்தால் சவுத் இந்தியன் பீப்புள் எடுங்க பாபா, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நஷ்டம் தான் தெரியும். அவங்க வரையில இந்த மாதிரி தான் வருவாங்க, கடன் வாங்கி வருவாங்க, இல்லைனா கோல்டு ஏதாவது இது பண்ணிட்டு தான் வருவாங்க பாபா. வேலையை நல்லா பார்ப்பாங்க, கொஞ்சம் நல்லா டீசெண்டாகவும் நாலேஜாகவும் இருப்பாங்க. ஸ்ரீலங்கா, சவுத் இந்தியன்ஸ் இந்த மாதிரிலாம் தமிழ் பீப்புள்ஸ் இல்லை, அப்புறம் கேரளா பீப்புள்ஸ் எல்லாமே நான் சொன்னேன். ஓ அப்படியா, அப்போ நார்த் இந்தியன் வேறு சவுத் இந்தியன் வேறையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கஃபில். ஃபுல் டீட்டெயிலாக சொன்னேன். என் கஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே மும்பையில் எங்கேயோ கம்பெனிலாம் வச்சுருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு இந்தியாவில் நிறைய பேரை தெரியும் இருக்கும். அதாவது நார்த் இந்தியா சைடில் இருக்குது கம்பெனி, அதுக்கு தான் அந்த ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சரி ஹமீது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொல்கிறல்ல பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்ஷால்லா இன்னும் 2 நாளில் ஒரு 4 பேர் ஜெராக்ஸ் தந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளதை கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆளை எடுத்துக்கிடட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அதையும் கேட்டாங்க, ஹமீது நீ இன்னொரு எடுக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் முடியாத பையனாக பார்த்து எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த ஹிந்திக்காரன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி கூப்பிடுது, உடம்பு சரியில்லை, இருக்க முடியலன்னு சொல்லி தானே ஓடிட்டான். அப்போ கல்யாணம் முடியாத சின்ன பசங்களாக எடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பாபா அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ கல்யாணம் ஆனாலோ ஒருக்க வந்துட்டால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக இருப்பாங்க. அவங்க பிடிக்கலனாலும் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பேன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னேன். அப்போது ரொம்ப சிரிச்சுட்டே நல்லா ஹாப்பியாக வந்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வரையில் தானே என் பக்கத்தில் முன்னாடி உள்ள சீட்டில் கஃபில் உட்காந்துருந்தாங்க. அப்போ மனசு விட்டு பேசிட்டு வரையில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பாபா இந்த மாதிரி நம்ம கம்பெனிலையும் வேக்கன்சி எதுவும் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்லும்போது நம்ம கம்பெனிக்கும் நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க, படித்த பசங்க இருக்காங்க, அப்புறம் வேலை தெரிஞ்ச பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஹமீது அப்படின்னேன். அப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் எம்பி ஏதோ படிச்சிருக்கான், அவனுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவனோட சிவி அனுப்பு, நான் பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 3000 சேலரி கொடுப்போம், போக போக 10,000 ரியால் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்படியே பேசிகிட்டே வந்தேன். பார்க்கலாம். நான் கஃபில் பார்த்தீங்கன்னா வேலன், வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. திங்கக்கிழமை தான் ஆஃபீஸே போவாங்க. ஸோ திங்கக்கிழமை போகணுன்னா நமக்கு எப்படி ரெடி பண்ணணும். ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர், நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட பேசுவார். அவர் கூட இப்படித்தான் யார்கிட்டையோ இந்த மாதிரி வீடியோலாம் போடுவாங்கள்ல, வேலை இருக்குது, சவுதியில் வேலை இருக்குது, அவ்வளோ சம்பளம் 8 மணி நேரம் தான் டியூட்டி அப்படி சொல்லி நம்பர் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவன் கரெக்டாக என்ன செஞ்சுருக்கான், 1.5 லட்ச ரூபா வாங்கியிருக்கான். இவர் புதுசாக தான் இங்கே வராரு, 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணிட்டான். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கு. ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆர்டர் போட்டுட்டு வேலைக்கெலாம் எடுத்துருவாங்க, அவங்க சொன்ன மாதிரியே எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு கஷ்டம்
நாளை பின்ன எதுவும் பிரச்சனைனா கண்டுக்கிட்டே மாட்டாங்க. அவ்வளோதான், உன்னை விசா கொடுத்துருச்சு, எடுத்தாச்சு, அவங்க வேலை அதோட முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு தேவையான பைசா அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்படையில் கண்டுக்கிடவே மாட்டாங்க. அப்படி தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ விசா கிடச்சிச்சு. என் வீட்டு பக்கத்தில் அடுத்த வீடு ஃப்ரீ விசா. சரி, நம்ம பசங்க யாரையா எடுப்போம், கஷ்டப்படுறவங்க யாராவது வந்து நல்லா இருந்துட்டு போட்டோம், ஸோ நல்லா இருந்தால் போதும், பைசா எதுவுமே வேணாம்னு சொல்லி ஆடு போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ட சொன்னேன். ஆனால் ஃப்ரீ விசாங்கில் ஒருத்தருமே வரல. அதாவது வீட்டில் கேட்டு சொல்கிறேன், அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன், இப்போ தான் வந்திருக்கேன், என் ஒய்ஃபு என்னை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படி. அப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுக்கும், ஸோ இப்படி பண்ணுறோம், அதாவது விசா ஃப்ரீயாக கொடுக்கல, இவங்களுக்கு அதோட அருமை தெரிய மாட்டுக்கா, ஸோ அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த விசா எடுத்து கொடுக்கறதே விட்டுட்டேன். போதும் இந்த விசா எடுத்து கொடுக்குறது. ஏன்னா விசா பிஸ்னஸில் இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை நமக்கு தான் வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா இப்படி தான் கண்டுக்கிட மாட்டேங்காங்க. ஸோ ஃப்ரீ விசானா அதுக்கு இது பண்ண மாட்டேங்காங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்காங்க. பின்ன அவங்க வந்துட்டு எவ்வளோ இது பண்ண. அப்புறம் அந்த விசா சொன்னல கஃபீல், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணேன். 2 பேர் புது பசங்க. அவங்க வந்து ரிட்டன் டிரைவர் தான் கேட்டாங்க. சம்பளம் வந்து ஒரு 1800 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1800 தரேன்னு சொன்னாங்களா. அப்போ 2 பேரும் ஜூம் இன்டர்வியூ எடுத்தாங்க, புது பசங்க. ஸோ புது பசங்கன்னு அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், செய்யலை, என்னால் முடியலை, ஸோ நீங்களே பார்த்து யாரையா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு யூபிக்காரன் ஒரு 2 பேரை பார்த்துட்டு ஒரு ஆள் யூபிக்காரன் எடுத்துக்காங்க. இப்போ அந்த பையன் இங்கே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீடு பார்த்தீங்கன்னா தங்கமான வீடு, வேலையே கிடையாது. பார்த்தா சுற்றி வருவான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஹிந்திக்காரங்க அதிகம். ஹிந்திக்கார ரூமுக்கு போவேன், ஃப்ரெண்டு ரூமுக்கு போவேன், சாப்பிடுன்னு சொல்லி சுற்றி வருவான். அப்புறம் நான் ஒரே ஒருக்க கேட்டேன், நீ தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கியானே, லைசன்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. 1800 சம்பளம். அங்கே அந்த வீட்டில் தான் தமிழ் ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 18 வருஷமாக வேலை பார்த்தாரு. ஸோ அதுக்கு தான் அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாங்க. நானும் ட்ரை பண்ணேன், யாரும் வர மாதிரி தெரில. ஆனால் இப்போ பாருங்கள், நிறைய பேர் வேலை இருக்கான்னு கேட்காங்க. அதுவே நம்ம வேலை இருக்குன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்க. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டேன், அவங்கள்ட்ட பேசிட்டே மைதான ரூமுக்கு வந்துட்டேன். வாங்க இப்போ உள்ளே போய் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இன்னைக்கு மைதான ரூம்லேயே சாப்பிட்ருக்கலாம், விட்டுட்டோம் நம்ம ஜிஎம்சியை. ரொம்ப நாள் கரெக்டாக கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்கு வந்து 45 நாள் ஆச்சு. 45 நாள் இருக்கும். மைதான கடைசி ஊருக்கு போகிறேன்னு சொன்னார்ல, அந்த டயத்தில் இங்கே வந்தோம். இப்போ அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ தான் வரோம். மணி 5 மணி ஆக போகுது. ஆனால் வெயில் பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு அடிக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா வீக்லி பிரியாணி தான், மைதான ஸ்பெஷல் பிரியாணி தான். பார்த்தீங்கன்னா மைதான ரூமுக்கு வந்துவிட்டோம். ஆனால் கதவு தொட்டினா யாருமே இல்லை. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலையா, ஏன்னா 45 நாள் வண்டி யாருமே எடுக்கல இருக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வண்டியை பார்த்தீங்கன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாலே நான் சரி நான் வண்டிக்கே வந்துட்டேன், நாங்கள் வெயில் அடிக்கல, வெளியே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வரேன். ஸோ வண்டி வந்துருச்சு பாருங்கள், பின்னாடி தெரிந்து பாருங்கள். எப்படியோ வண்டியை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வண்டியை பார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. என் வண்டிக்கு பின்னாடி தான் அந்த வண்டியை பார்க் பண்ணுறாங்க. ஏன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெக்கேஷன் போனாலும் எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேட்ரி டவுன் ஆயிரும், இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பேட்ரி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அவர் வண்டியில். ஒருக்கா ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஓடும், பட் இருந்தாலுமே அந்த பேட்ரி டவுனாக தான் இருந்துகிட்டே இருக்கும். இறங்கிட்டாங்க. மைதான வேட்டியை கூட கழட்டல, ஜம்முன்னு வராற. மைதான பாருங்க, என்ன ஊர் காஸ்டியூம்ல இருக்கேன், ஜம்முன்னு வேட்டியை கூட கழட்டலையா. மாடிச்சு கட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகல, எங்க டவுன் ஆயிடுச்சு. இப்போ பேட்டரி மாத்திட்டீங்களா? இல்ல வண்டி எல்லாம் ரெடி பண்ணி தான் இருக்கு. பட் டென்ஷன் ஆகி போட்டுட்டு அடக்கா உடுங்க போனியா. எவ்வளவு மணி நேரம் ஆச்சு நான் வந்து என்ன வர சொல்லிட்டு அவன் வாட்ட போயிட்டான். நான் எப்பவே வந்துட்டு தெரியுமா? மக்களே எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சும்மா துளிகளா என்ன ஏது விவரங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மைதான ஊர்ல குத்தாலத்தே தேய்ச்சிட்டே இல்லை போய் என்ன மூக்குல புண்ணு, ஜலதோஷம் பிரச்சனை ஓட்டு உம்பாட்டில் பையனை வச்சு சிந்தி எரிஞ்சிட்டு அது புண்ணாயிருச்சு. ஃபைன் இல்லை, துணி யூஸ் பண்ணலாம். அந்த கஷ்டப்படுதாரு. ஆமா, இந்த சங்கடப்படுதாரு. மூக்கை சிந்தி வீடியோவில் தெரிஞ்சிடக்கூடாதான் அளவுக்கு துவாடி மூக்கை முன்னாடி போய் கிடக்கும். ஜலதோஷம் பிடிச்சி. வாங்க மைதான காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி பெட்டியை உடைச்சிங்களா? பெட்டி உடைச்சிட்டிங்களா? நான் வர மாட்டியும். என்ன கொண்டு வந்து மைதான வண்டி எடுக்காமல் பாருங்க. 45 நாள் பூனெல்லாம் விளாண்டுருக்கு. பூனெல்லாம் படுத்து இருந்துச்சு, குடும்பம் நடத்தியிருக்குன்னு கழுவி விட்டுருக்காங்களா? சர்வீஸ் பண்ண வண்டி டவுன் ஆயிடுச்சு. நல்ல டவுன் ஆயிடுச்சு.
9 நிமிஷம் ஒருத்தன் போனான் என் மாப்பிள்ளை கொஞ்சம் இரவு ரூமுக்கு வந்துட்டோம். அண்ணன் வண்டியை வந்து ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணாதனால வண்டி கொஞ்ச நேரம் ஓடட்டும், ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வண்டி 1 மணி நேரம் ஓட்டும், வண்டிக்குள்ளேயே உட்காந்துடலாம்னு சொல்லி வண்டிக்குள்ளேயே வந்துட்டோம். சரி இப்போ நான் வந்து ஊருக்கு போகிறது மைதண்ணை வர்ற அன்னைக்கு நான் ஊருக்கு போகிறது. ஊருக்கு போனால் மைதண்ணை பார்த்துருப்பேன், எனக்கும் சாமான்லாம் கொண்டு வரேன்னாரு. சரி இப்போ அலிக்கு பார்த்தீங்கன்னா சிப்ஸு ஊருவா எல்லாம் கொண்டு வந்திருக்காரா. அவனு கொண்டு வந்தால் நம்மளும் கொண்டு வந்த மாதிரி தானே. மைதண்ணை எப்படி இருந்துச்சு ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா குத்தாலத்தை தேய்ச்சிட்டார் அண்ணன். டெய்லி குத்தாலம் தான். வாங்க மைதண்ணை லைன் வாங்க, சீட்டு பெல்ட்டை போடுங்க. ஊரெல்லாம் ஓகே தான். எல்லாம் ஊர் எப்படி இருந்துச்சு? நான் இன்னைக்கு ஊரில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சீசன் டைம். இப்போ குற்றால சாரல் திருவிழாலாம் நடந்துச்சு. மைதண்ணை எப்படி இருந்துச்சு சாரல் திருவிழா? எல்லாம் ஓகே பர்ஃபெக்ட். போய் சாரல் திருவிழாலாம் கொண்டாடிட்டு வந்திருக்கு. கரெக்டாக 45 நாள் லீவ் போனார் மைதண்ணை. வந்ததும் தெரில போனதும் தெரில, 45 நாள் வேகமாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நேற்று நைட் 2 மணிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பூட்டி இடிச்சாச்சு. சாயந்தரத்துக்கு பூட்டி ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஹவுஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்லாம் கிடையாது. வந்த உடனே சாவியை தந்து டியூட்டியில் இது பண்ணிடுவாங்க, என்னன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அலி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் இறங்கி காலையில் ஓடியான்ட்டு அலி. நான் ஒரு 11 மணி வாக்கில் வந்தேன். மெட்ரோவில் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, லீவ் இல்லையா, அதெல்லாம் நல்ல கூட்டம் மாறி வீடு இன்னைக்கு வண்டி. நீ என்ன சாமான் கொடுத்து விட்டா ஊரில் இருந்து? இப்போ வீள்கிட்ட கொஞ்சம் சிப்ஸ் வத்தா, பிறகு ஊறுகாய் ஒரு சின்ன சாதனங்கள், பிறகு எண்ணெய் கறி நல்ல மிளகாத்தை பிடிச்சி விட்டு. ஊரில் எண்ணெய் கறி ஃபேமஸ்லாம். ஊர்ல இருந்து எண்ணெய் கறி கொடுத்துருக்கான். எண்ணெய் கறி வந்து இப்போ சாப்பிட்டியா பண்ணி? இல்லையா, அது உடைக்கல. இன்னும் எண்ணெய் கறி உடைக்கல. நல்ல காஞ்ச பாத்திரத்தை எடுத்து நல்லா போட்டு இது பண்ணா கொஞ்சம் ஒருபாடு சுவாலி இருக்குது மக்களே. அது பனி இருக்குது. எண்ணெய் கறிலாம் வந்திருக்கு. வேற என்ன கொடுத்து விட்ட? வேற காக்கல புளி, ஒரு மிளகாத்து 100, ரசம் வைக்க. ரசம் வைக்கையா? ரசம் வைக்க மிளகாத்தெல்லாம் கொடுத்து விட்டுருக்கானே. இங்கே போட்டு கொஞ்சம் கடுவராப்பில் போட்டு வதக்குனா தான் கரெக்டாக இருக்கும். சிப்ஸ் கொண்டு வந்தியா? ஆமாம், இன்னும் மைதீனம் கொண்டு வந்திருக்கா. நான் வீட்டில் கேட்டுச்சு எங்கள் உமா, நான் வேணான்ட்டான். பிறகு மைதீனம் தான் வேணும். பாருங்க, அவனுக்குலாம் அவங்க உமா அவ்வளோகான கொடுத்து விட்டுருக்கு. ஆனால் நமக்கு உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க கூட ஆள் இல்லை. அப்படி சொல்ல ஓண்ட கேட்டியா? அவனுக்கு தான் முதல் ஃபோன் அடிச்சேன், என்னடி சாமான் கொடுத்து விடுதே என்னன்னு கேட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியுமா மக்களே, இவ வந்து ஊருக்கு போறாதானே இருந்துச்சு, அதனால ஒன்றும் வேணாம்ட்டாங்க. பலபடி போகல, ஹிந்திக்காரன் ஜெயிச்சுட்டான். அதனாலதான் இப்போ ஆளுக்கு ஒன்றும் கொண்டு வராமல் வந்துருச்சு. ஏன் ஹிந்திக்காரனுக்கு வண்டி ஓட்ட தரலங்க? அந்த வண்டி எப்படி இருக்கு சொல்லு அலி. வண்டி ஓட்டிட்டு இருக்கு. நான் இப்போ தான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். எனக்கு என் வீட்டுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கு. என் கபில்ட்டு அப்படி வண்டி அவனுக்கு ஓட்ட தரலங்க. தேக்குமானி இருக்கு மக்களே. அப்படியே பூமா பெட்டி தண்ணியை விட நயமா இருக்கு. அதான் விஷயம். ஆமா, முடிஞ்சாச்சு. சாப்பிட கூப்பிட்டேன், தம்பி வரமாட்டான். வந்து ஐர மீன் கொண்டு வந்து மைதண்ணை ஸ்பெஷல் என்ன கொண்டு வந்திருக்கான் பாருங்க. ஐர மீன் வச்சு வீட்டுல பாருங்க, அவ வீட்டுக்காரி ஐர மீன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஐர மீன் மச்சானுக்கு ஒரு பெட்டி. மம்மி வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? சாப்பிட்டாச்சு. ஐர மீன் சாப்பிட்டாச்சு. உனக்கு எடுத்து வச்சிருக்கு. உன்னை விடுவோமா நாங்க? இப்ப கோயில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை தோசை சுட்டி கடாப்பல் ஒன்னும் சைடு வாங்கி உள்ள போவோம். இப்ப இருக்கு. இப்போ ஐர மீன் கறி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கொண்டு போய் இன்னைக்கு நைட்டு ஐர மீன் கோதுமை தோசை வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். அப்படி சுற்றி இங்கே முருவல்ல இந்த இது தேங்காய் தொளிச்சு விட்டுன்னு வையன் வேணா இருக்குங்க ஏங்க அப்படின்பா உள்ள வேர்ச்சுனா. நீ பார்த்து அலி ப்ரிப்ரேஷன்னா பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். சிப்ஸ் அலி சிப்ஸை மட்டும் ஏன்ட்ட தந்துடும் எனக்கு. ஒரு 100 கிராம் மட்டும். நீ கொண்டு வந்து எவ்வளோ கொடுத்து விட்ட? 1/4 கிலோவா? 1/4 கிலோ தான். 1/4 கிலோ கொடுத்து விட்டுருக்கேன். 1/4 கிலோ நான் 100 எடுத்துக்கிறதா, நீ 100 எடுத்துக்கோ. மைதன் மிச்சம் இருக்கு 50 அவளுக்கா. மைதனுக்கு யாருக்கு? எனக்கு வந்தீங்க சார். அப்போ உனக்கு 150. எனக்கு என்ன ஃப்ளைட்ல மைதன் வந்தீங்க நீங்க? நான் இண்டிகோல வந்தேன். இந்த ஃப்ளைட் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? அதான் சொன்னேன். ஓகே சூப்பர். மக்களை சொல்லுங்க அவசியம் போடு. நேத்து கரவாட்டானத்தை வச்சு பிளேட்டுக்குள்ள வச்சு திறந்தேன். இந்த பேவுல வெறும் தண்ணியை தான் கொடுப்பான். இண்டிகோல வேற ஒன்றும் கொடுக்க மாட்டான். திறந்துரு. அப்பதான் நாளை சாப்பிட்டாச்சு. வெளியே ஏர்போர்ட்ல சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. நம்ம அப்படி செஞ்சுட்டோம்னா எங்கெல்லாம் அடுத்து வருத அளவுக்கு நம்மளே சோறு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு அவன் ஒரு டிசிஷன் எடுத்துருவான். எல்லா பேரும் வந்தேன்டா இண்டிகோல வந்து கரவாட்டானத்தை வச்சு கொண்டு வந்துருங்கண்ணா. அலி நேற்று என்கிட்ட சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, மைதனை வரும்போது அலி மைதன்கிட்ட சொல்லியிருக்கான், நல்லா கருவாடை பொரிச்சு கொஞ்சம் சோறை வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் அடைச்சி ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு வந்துருந்தேன். ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் சாப்பாடு தர மாட்டாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சு நீ ஓப்பன் பண்ணி சாப்பிட்னேன், கருவாடு மனம் ஃப்ளைட்டு ஃபுல்லாக வந்துடும். அப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னு அலி சொன்னான். அப்படிதான் அலி. அவனுக்கு புத்தி வரும். கஞ்சி இல்லாமல் ஊட்டு வரான். எல்லா பிள்ளைங்களும் கொடுக்கத்தானே செய்யலாம். சாப்பாடு மொத்தமே கிடையாது. என்ன இல்லை சாப்பாடுலாம் இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் புக்கிங் போடும்போது ஹைதராபாத் வழியாக தான் எனக்கு ஃப்ளைட்டு. வெயிட்டிங் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான். சரி, இங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவலிங். திருவனந்தபுரத்துலேருந்து ஹைதராபாத்லேருந்து 5 மணி நேரம் இங்கே ரியாத்துக்கு இருந்துச்சு. இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த இடையில ஒரு போர் நடந்துச்சுல, அவங்களுக்கு ஒரு அதனால பிளேட்டை கேன்சல் பண்ணி போட்டான். பிளேட்டை கேன்சல் ஆகி இப்போ மறுபடியும் பிளேட் புக் பண்ணி சாப்பாடு எல்லாம் புக் பண்ணி இருந்துச்சு முதல்ல. கடைசி என்ன ஆகி போச்சு, இங்கே கேன்சல் ஆகும். இப்போ ஃப்ளைட்டு எங்கே டெல்லி போய் வந்தீங்களோ? டெல்லி
ஆமாம் ட்ருவாண்ட்ரம் அண்ணன் கேரளா ட்ருவாண்டத்துலேருந்து டெல்லி போயிருக்காரு. டெல்லியிலேருந்து இங்கே இண்டிகோ ஃப்ளைட்டில். ஏன்னா இண்டிகோ ஃப்ளைட் சர்வீஸ் அப்படி தான் இருக்கும், சாப்பாடு தர மாட்டாங்க. நம்பர் 1 ஏர்போர்ட். ஆனால் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸை விட இண்டிகோ ஃப்ளைட்டில் உள்ள நீட்டாக இருக்கும்ண்ணா. நல்லா இருக்கும் சர்வீஸ், அதாவது டிராவல் நல்லா இருக்கும். டெல்லி ஏர்போர்ட் வந்து கடல்ண்ணா. அப்பா ஃபுல்லாக பீடா வேணா இருப்பாங்கண்ணா டெல்லியில். அப்படிலாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் அந்த ஏர்போர்ட் எவ்வளோ நீட்டாக டீசெண்டாக இருக்கு தெரியுமா? ஒரு ட்ரிப்பு போய் பாருங்க மக்களே. நான் போக மாட்டேன். ஏர்போர்ட் போயிட்டீங்க, அப்பா யோசிப்பீங்க. எல்லாமே இருக்கு, ஏ டு இசட் இருக்கு. அப்போ துப்புதவிக்கு வந்து அந்த நாட்டாம படத்தில் பார்த்துருக்கீங்களா, செம்பு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் செம்பு வச்சிருப்பாங்க. பாம்பராக போட்டு துப்பிக்கலாம். ஏ டு இசட் இருக்கு டெல்லி ஏர்போர்ட். இந்திரா காந்தி ஏர்போர்ட் படு பயங்கரமான ஏர்போர்ட். ஸோ அங்கேருந்தா இப்போ வந்துருக்கீங்க என்ன? ஆமாம், சூப்பர் ஏர்போர்ட். அண்ணன் வந்து இறங்கியாச்சு. இறங்கணும்னா அண்ணனுக்கு அவங்க கஃபில் எவ்வளோ சலுகை பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நான் அவங்க கஃபில் பண்ண சலுகையை கபிலுக்கு என்ன சலுகை பண்ணிருக்காங்க? சிரிப்பை அண்ணன் முதல்ல சிரிப்பு என்ன, வந்த உடனே 1 மாதம் சம்பளத்தை அள்ளி எரிஞ்சாச்சு. கஃபில் வேலையே பார்க்கல, 1 மாதம் சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி லீவு சம்பளம் கொடுத்தாச்சு. சரி, என்ன செய்ய, அவர் வந்து கொஞ்சம் ஒரு நயமான கபில். ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல இடங்கள்லாம் அமையாது. ஒரு சிலவருக்கு நல்ல இடம் அமையும். ஆனால் எனக்கே நான் 3 வருஷம் தாங்க 2 டிக்கெட் தந்துடுவாங்க, ஒரு 1000 ரூபா தருவாங்க. மைதனுக்கு 1 மாதம் சம்பளமும் கொடுத்துட்டாங்களே. இப்போ இதெல்லாம் வாங்கதே சொல்லுது. நான் 5 வருஷம் ஒரு வீட்டில் வேலை மாற்ற மக்கள் ஒரு ரியால் விழுந்துடல. 5 வருஷம் கழிச்சு லீவுக்கே போகல. 5 வருஷம் கிடக்கும். இவன் 5 வருஷம் ஒரு வீட்டில் வேலை பார்த்துருக்கானா, அந்த வீட்டில் விவசாயம்லாம் பார்த்துருக்கான். டிராக்டர் ஓட்டியிருக்கான், அபகால இருந்தான், டிராக்டர் ஓட்டியிருக்கான், புல்லு பறிச்சிருக்கான், கோதுமை போட்டு அறுவடைலாம் பண்ணிட்டான் ஆளி. அப்படி தானே? இல்லை, வேலையும் பார்த்தாச்சு மக்களே. ஆனாலும் 1 ரூபா கூட தரல. அதை நான் இப்போ எந்த கல்வெட்டில் போய் பற்றிக்கா சொல்லுங்க. சரி, 5 வருஷம் வேலை பார்த்துருக்கல. எல்லா மக்களுக்கும் ஒரு நசீப் அது வேணும். சொன்னாங்களே சீனத்து வேணும். அது மாதிரி ஹவுஸ் டூரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்ல வீடு அமையாது. ஒரு சில வீட்டிலலாம் வந்து படுத பாடு இருக்க. நான் கத்தரில் இருந்தேன், அங்கே நாய்க்குட்டி உண்டு, நாய்க்கு ஷாம்பு போட்டு விடு, நாய்க்கு சீப் போட்டு விடு, பூனைக்குட்டி உண்டு. பூனையை பார்த்தீங்கன்னா சாப்பாடு வை, லவ் பேர்ட்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்கணும், பாடா படுத்திடுவாங்க. மஜ்லிஸை க்ளீன் பண்ணணும், காவா ஊற்றி கொடுக்கணும், தோப்பு போட்டுட்டு மந்தி சமைக்கணும், விரல் வெட்டணும். ஏன் 3 வருஷம் நான் ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் சவுதியில் அந்த இது இல்லைன்னா அலி அப்படி தானே இருக்கும். ஒரு சில வீட்டில் இருக்கு, ஒரு சில வீட்டில் இருக்குது, எல்லா வீட்டில் இல்லை. இப்போ நான்லாம் வண்டி மட்டும் தான் ஓட்டுறேன். மைதன் அப்படி தான் இருக்காரு. ஒரு சில வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டு தாங்க. நான் பற்றியெல்லாம் வண்டியை வீடியோ எடுத்துக்காம நம்ம வரதுக்கு முன்னாடி எல்லா வண்டியும் க்ளீன் பண்ணி ஒரு சுட்டு வேலை இல்லாமல் எல்லாம் பக்காவாக ரெடியாக நிற்க வேண்டிய. ஆனால் மைதனை வீட்டில் வேலை இல்லாதனால இப்போ ஒரு சில வீட்டிலலாம் போனால் அந்த மாதிரி இப்போ டெம்பரவரியாக மக்தப்பில் வந்து டிரைவர் எடுப்பாங்க. மைதனை வீட்டில் எடுக்கல. என்ன என் வீட்டில் தேவையில்லை. எங்கள் வீட்டில் வந்து ஓட்டம் கிடையாது. நான் ஓட்டம் வந்து மேடத்துக்கு மட்டும் தானே, நார்மல் ஓட்டம் தானே, அதனால எடுக்க குப்பூஸ் வாங்கையோ வெளியே தண்ணி வாங்கையோ போவோம். அவளை மட்டும் கூட்டு போயிட்டு கடைக்காணிகளை அதை பார்த்துட்டியா ஏறு அப்படின்றவா உடனே பெத்தாவும் ஏறுவா வீட்டுக்கு கொடுத்துருவோம். அவ்வளோதான், வேறு வேலை கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப லாங்கெல்லாம் போக மாட்டாங்க. பக்கத்தில் பெத்தாக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம லுலு மாலு, ஹைபர் பாண்டா, அதுக்கப்புறம் என்னதுன்னா ஒத்தையம், இந்த மாதிரி பக்கத்து ஏரியா தான். அதனால அவங்களுக்கு மேக்ஸிமம் டிரைவர் தெரியல. இப்போ என் வீட்டில் வச்சுக்கோங்களேன், அதாவது வேலை அதிகமாக இருக்கும். இவங்க வீட்லாம் 10 பண்ணிட்டு கையிலே வச்சிருப்பான் மேடம், கலட்டிக்கிட்டே இருப்பாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு எனக்கு வேலை இருக்கும். சொல்றதுக்கு என்ன போய்கிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். அதனால கண்டிப்பாக ஒரு டிரைவர் தான். டிரைவர் இல்லைன்னா நம்ம வீட்டில் அடுத்த ப்ராசஸே நடக்காது. அந்த வீட்டில் டிரைவர் தேவையில்லைன்னா எல்லா பொண்ணுங்க 2 வண்டி ஓட்டும், 2 பையங்க வண்டி ஓட்டுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் வண்டி இருக்குது, 5 வண்டி இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நமக்கு வந்து டிரைவர் எல்லாம் சுகுல் செய்யாரா, தூங்கவே சுகுல் செய்யாரா, சமைக்க போகும் சுகுல் செய்யாரா, வண்டி தான் நமக்கு. ஆனால் லேட்டானா சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடச்சிரும். ஒரு சில வீட்டில் ஒன்றுமே வாங்கி தர மாட்டாங்க. அதனால நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், வெயிட் பண்ணுறோம் ரொம்ப நேரம். அமீது இருந்தால் 10 ரியால் வச்சுக்கோ, ஏதாவது சாப்பிடு. நான் கார்டு வச்சிருக்கல, காரில் போய் ஏதாவது சாப்பிட்டு கொண்டுருவாங்க, கணக்கெலாம் பார்க்க மாட்டாங்க. நான் எனக்கு பிடிச்சதை பார்த்தீங்கன்னா காரில் ஸ்வைப் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் மைதனை வீட்டில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் அலி வீட்டில் எப்படி இருந்தாலும், அலி உங்கள் வீட்டில் எப்படி? ஊரில் என்னைக்காச்சும் கம்மம்புழு எதையா காய்ச்சினாண்டா ஒரு ஊற்றுவா, செம்பில் ஊற்றுவா. மித்த நேரமாக ஒன்றும் கிடையாது. அலிக்கு மித்தனம்லாம் ஒன்றும் இல்லை. சரி போமா, நம்ம மைதனை வாங்க சிப்ஸ் போய் வரப்போ போமா. 10 நிமிஷம் ஓடிடுச்சுல வண்டி. மானாங்களையுமா ஓடிச்சு பாது, எம்பது தடவை ஓடிட்டு போதும். அமத்துங்க வாங்க, ரூம்குள்ளே போவோம். வண்டிக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தாச்சு. நான் 10 நிமிஷம் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஓடிடுச்சு. இப்போ ரூமுக்குள்ளே போயிட்டு இல்லை, நீ வரதுக்கு முன்னாடி இப்போ 25 நிமிஷம் ஓடிச்சு. மக்களே எங்கள் அடிக்கிறது சூட்டில் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த உதடு இந்த மூக்குலலாம் எனக்கு புண்ணு. ஏன்னா இந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி, அப்புறம் இந்த ஜலதோஷத்தில் டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி 1 வாரமாக ஜலதோஷம் இருந்துச்சா. அதுக்கப்புறம் இந்த துண்டுலாம் யூஸ் பண்ணி இங்கெல்லாம் பிளட்டு, இங்கெல்லாம் சரியான பிளட்டு. ஏன்னா ஹீட்டு, அந்த ஹீட்டு உதடெல்லாம் மூக்கில் ஜலதோஷம் பிடிச்சிச்சு. ஆனால் உதட்டில் ஒரு மாதிரி புண்ணு எனக்கு வந்துச்சு. அது பள்ளி ஏதோ நான் தூங்கிருக்கல மோந்து பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சொல்லுவாங்க அலி?
தான் சொல்லுவாங்க. இல்லை சின்ன பிள்ளையிலே எனக்கு அந்த மாதிரி புண்ணு வந்தால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா கரப்பாம்பூச்சி மோந்து பார்த்துச்சு இல்லை பள்ளி மோந்து பார்த்துருன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ மோந்து பார்த்த பள்ளி கொஞ்சம் பெரிய சைஸ் பள்ளியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் புண்ணு வந்து சளி. அதெல்லாம் வேற ஏதாவது சொல்லி போடுவா. சரி வாங்க உள்ள போமா. பார்சல் நிறைய வந்திருக்குடே. இது யாருக்குல இல்லை நிறைய பார்சல் விட்டுருக்காரு. 1 2 இதெல்லாம் வேற 4 இதுதான் நமக்குள்ளது. ஆந்திரா முறுக்கு. எனக்கு ஒரு ஆந்திரா முறுக்கையாக கொடுங்கப்பா. எடு எடு மாப்பிள்ளை இது எடுக்கணும். நல்லா ஒரு சிப்ஸ் தான் 2 கொண்டு வந்திருக்கியோ? இது இது 1 இதா இருக்கு. இதுவும் அப்போ இது எனக்கு வாங்கணும்டா. ஓ அப்படியா? அப்போ நம்ம பாய் எடுத்துக்கிறோம். அப்பா அலி கேட்டேன் எனக்கு கொஞ்சம் போதா நீயும் நீ ஒன்றும் சொல்லல. நான் ஊருக்கு வரப்போகிறேன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நம்ம ஊர் சாமானை பார்த்தோன்னே இதாகிடுச்சு. ஆந்திரா முறுக்குலாம் வந்திருக்க. இது ஆந்திரா முறுக்கு எது அலி? சரி சரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க. வேறு என்ன செய்ய வந்ததுக்கு என்னத்தையாவது ஜோதி சிப்ஸ்லேயே வாங்கினீங்க குத்தாலத்தில். கொண்டாளி குற்றாலத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜோதி சிப்ஸ். சாப்பிடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு இது நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா? என்ன பலகாரம் வந்திருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா விலாஸ் குவாலிட்டி ஹோம் ஸ்வீட்ஸ். எந்த ஊர் சர்வஸ் எங்கே ஓட்டிருக்கான்? ஊர் பேரே காணும். பெரிய லாலா ஸ்வீட் ஸ்டால். என்ன இருக்குது நம்ம ஊர்? சேவை தென்காசி. நம்ம ஊர் பேர்ல நம்ம ஊர் பேர்ல இது. ஏ அப்பா லட்டு, பால்கோவா, ஜிலேபி, மைசூர்பா எல்லாம் வந்திருக்காடே. இந்த லட்டு நல்லா இருக்கும்ல தெரியுமா? என்ன லட்டு? ரவா லட்டா? லட்டு என்ன லட்டுன்னா அது ரவா லட்டா? ரவா லட்டு கிடையாது. இது என்னமோ தெரியல. உங்களுக்கு இந்த பேர் தெரிஞ்சுன்னா இது என்ன லட்டு சொல்லுங்க. கடிச்சு தான் பாறேன். கடிச்சு பாரு என்ன பேருன்னு பார்ப்போம். பயந்து வருது. போதும் எனக்கு ஒன்று போதும். உனக்கு வேற என்ன மக்கள்? எனக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். நான் மதியம் நீ டேஸ்ட் பாரு. ஒன்று போதும்ல. எல்லாத்துலையும் 2 எடுத்து வைக்காதுல. போதும்ல அவ்வளோ நம்மள போதும். என்ன லட்டுனா என்ன லட்டுனா இல்லை சாப்பிடல. அலி கண்டுபிடிப்பேன். என்ன பாரு கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லு அண்ணன்ட்ட. திருப்பதி லட்டா, திருமலை கோயில் லட்டா என்னல லட்டு மாதிரி தான் இருக்கா? ஒரு லட்டை கூட அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியல என்ன லட்டுன்னு. மஞ்சள் கல்ல இதுதான் லட்டு. இது என்னமோ மேல இது அதுவும் லட்டு தான். இது வந்து புரோக்கின். புரோக்கின்னா என்ன புரோக்கின்ங்க? ஆ குப்பூஸ்ல 2 வகை இருக்கும்னா ஒன்னு வெள்ளை இன்னொன்னு. ஓ கருப்பு லட்டு. அந்த மாதிரி புர்ரு. அப்ப புர் லட்டு. அதான் புரோக்கின் தான். புர் லட்டு அது. அது வந்து நார்மல் லட்டு. இது புர் லட்டு. அப்படிதானே? இது போதும்ல. நிறைய போடாத. யாருக்கு கொண்டு போய் நான் கொடுப்பேன்? இல்லை அலி நிறைய போடாத. போதும் நான் சொல்றத கேளு. இல்லை ஒன்று வேணாம் நீ வை போதும். அப்பா நிறைய அள்ளி வச்சுட்ட. என்னல அது நீ சாப்பிடு. ஏன்னா நிறைய அள்ளி வச்சிட்ட போதும். அநியாயத்துக்கு இருக்கக்கூடாது. அவன் அந்த மைதனை சாப்பிட்டுட்டு உனக்கு பாதி எடுத்து வை. பையன் இது மட்டும் பா போடு. எடுத்து வச்சிட்டியா? உன் ஆசை எடுத்து வை. மைதனை உங்களுக்கு மைதனை கொண்டு வந்து மீன் குழம்புங்கள. ஐர மீனுங்கிற இது ஐர மீன் என்ன? மீனே காணும். மீனை உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கா? மக்களே அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ இன்னையோட முடிஞ்சுது. இப்போ மீன் எடுத்துட்டு அப்போ நீங்க வந்து மறக்காம இந்த சப்ஸ்கிரைபர் பண்ணதை வந்து நீங்க உயர்த்து மறந்துருக்கீங்க சரியா? அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா மறந்துட மனசாட்சி இல்லை. அண்ணன் ஊர்ல இருந்து உள்ளிலாம் கொண்டு வந்திருக்காரு. சின்ன பிள்ளை கிலோ எவ்வளோ சின்ன கிலோ ஊர்ல? 3 கிலோ 100 ரூபா. நான் என்ன 30 கிலோ அளவு கொடுத்துருக்கேன். 30 கிலோ அள்ளி போட்டு கொடுங்க. வியாபாரம் பார்த்துருக்காம 15 கிலோ சாமான் கொண்டு 15 கிலோ அள்ளி போட்டு கொண்டு வா. தெருல ஓட்டு வித்து நல்ல முதல் உண்டாயிடுச்சு. ஏன்னா வித்துடலாமண்ணே. இப்போ பிளாட்பாரத்தில் போட்டு 3 கிலோ 100 ரூபா. இங்கே 1 கிலோ எவ்வளோ தெரியுமா? 30 ரூபா வரும்ண்ணே. 30 ரூபாய்னா 700 ரூபா ஆச்சு இங்கே. ஏன்னா 700 ரூபானா இவர் 100. அப்போ இது 100 ரூபாய்க்கு வாங்கினா இங்கே எவ்வளோ விற்கலாம்? அப்போ 90 ரூபாய்க்கு விற்கலாமே. 90 ஏழுக்கு இது 2000 ரூபா ஆச்சல. பேசாம அலி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்த்துருவோமாண்ணே. லோடிங் அன்லோடிங்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுமால? இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்ல லாபம்ல. சரி மக்களே நம்ம மீன் கறி எடுத்துட்டு சோறு வச்சுருக்காரு. இன்றைக்கி மீன் கறி வெள்ளை சோறு வச்சு அடிச்சிருக்காங்க.
கிளம்பிட வேண்டியது ஆளி. கிளம்பிடுவா மீன்கறி எடுத்துட்டு. இது அது ஊரா இருக்கும் நமக்குள்ள. ஸோ அது வந்து நமக்குள்ள இல்லை. கடலை பருப்பு, மிச்சரு, காரச்சேவு, பூந்தி. இது நம்ம இது ஏன் ஜாமா இது எண்ணெய் எண்ணெய் கறி. வேற என்னது? புளி. இது மிச்சர் எனக்கா இருக்கு. மிக்சர் கிடையாது, இது வடவும், கூழ் வடவும். சாரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கொஞ்சம். கூழ் வடவும் எல்லாம் கொண்டு வந்துருக்கான். சரி அலியா பாப்பமா போயிட்டு விட்டுமா. மொத்தம் லாலா கடையை அள்ளி கொண்டு வந்துருக்கிய. சரி இந்த கீஸை கேட்டு புளி மிளகாத்தா. சரி அவ்வளோதான், ஃபுல் முடிஞ்சு சுற்றி பார்த்தாச்சு. மைதான ஊரில் போய் கொஞ்சம் கருத்துட்டாரு. அதனால இப்போ இல்லை 2-3 நாள் இங்கே உள்ள தண்ணி உப்பு தண்ணியில் குடிச்சா, இந்த தண்ணியில் கடல் தண்ணியில் குடிச்சா சரியா. ம் கேட்டு அலி பார்சலை கேட்டு பற்ற வச்சாச்சுண்ணா. பெட்டி தான் காண தூக்கி எரிச்சிட்டீங்களோ கெட்டி துறப்பட்டியோ. சரி அவ்வளோதான் ஒழிஞ்சு. ஓ மீனை கொட்டிட்டாரா உள்ள? ஏன்னா அந்த மீன் எடுத்துக்காம மீனே காணும். அயில மீனே குட்டியா இருக்கும்ல, கரைஞ்சிருச்சோ? இல்ல கரைஞ்சிருச்சுன்னு நினைக்கும்ல. கரைஞ்சிருச்சு தோன்றுல பாப்போம். எங்க இருக்கு ஐர மீன்? இல்லையே எங்க அங்க வரு என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்குல்ல? இது ஃபுல்லா மீன் நாரா இருக்கா? ஆமா இது பூரா மீன். மீன்கறி, ஐர மீன்கறி. எல்லாம் புளி ஊத்தி சின்ன உள்ளி போட்டு நம்ம எடுத்துட்டு போறோம். சரி எடுங்க, எடுத்து வச்சு நான் கொண்டு போறேன் ரூமுக்கு. டப்பால எடுங்க, டப்பால எடுத்து வைங்க. அந்த மேல ஒரு என்ன பவுல் இதா அந்த பவுல் குறைய கூட இல்லையே, அண்ணனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ராத்திரிலாம் இப்போ நைட்டு மத்தியானம் சாப்பிட்டீங்களா? நைட்டு மட்டும் எடுத்துங்க. சிப்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கான் பாருங்க அலி. ஊர்ல இருந்து வந்ததாடி இது? யாருக்கு? வத்த குழம்பு உருவானக்கா இருக்கு. வத்த குழம்பா? வத்த குழம்பு சாப்பிட வெறும் சோறு வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும்னா. கறி வைக்காம இதை வச்சு அள்ளி போட்டு அடிச்சிடலாம். ஊர்ல இருந்து வந்தது இந்த மாதிரி உனக்கு சுடுது. போதும் போதுண்டே. அவ்வளோதான் போதும். வச்சு அடிச்சுவோம் நைட்டுக்கு. 2-3-4 தோசை வச்சு நொறுக்கிடுவங்கயோ. சரி அவ்வளோதான் மக்களே, நம்ம பிளாக் இதோட முடிஞ்சுது. இப்போ ரூமுக்கு போகிறேன். ஏன்னா எனக்கு டியூட்டி வந்துடும். கன்ஃபார்மாக முடியுது. நான் அப்போலேருந்து முடியுதுன்னு சொல்லி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ ரூமுக்கு போகணும், என்னோட டியூட்டி வந்துருச்சு. சாலி பாய், போயிட்டு விட்டுமா மைதானே? ஓகேப்பா வரட்டுமா? ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் இப்போ நான் வந்திருக்கீங்க. சரி அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.